ஹலோ வியூஸ், நான் பிரிவு தியாகராஜா காலேஜ் மதுரையில் இருக்க தியாகராஜா காலேஜ்லேருந்து அட்மிஷன்ஸ் நோட்டிஃபிகேஷன் 2024க்கு உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தியாகராஜா காலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் வெப்சைட் போனீங்கனாலேயே உங்களுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் 2024 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் அட்மிஷன்ஸ் 2024-25 அந்த பேஜஸ்க்கு வந்து உங்களுக்கு போகும். ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருவோம், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துருவோம் எப்படி அப்ளை பண்ணுறதுலாம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எய்டட் ப்ரோக்ராம், செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் எய்டட் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ, ஓகேங்களா, பிஏ தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், தென் பிகாம், தென் பிபிஏ, தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து யூஜி ப்ரோக்ராமில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது எய்டட் ப்ரோக்ராமில். அதேமாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ் இருக்குது. தென் எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஓகேங்களா. இந்த கோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எய்டட் ப்ரோக்ராமில் யூஜி அண்ட் பிஜியில் அவைலபிளாக இருக்குது. அதேமாதிரி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஏ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இருக்குது. தென் பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. தென் பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், தென் பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், தென் பிகாம் ஹானர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது மூலமாக பிபிஏ, பிகாம், பிபிஏ இருக்குது. தென் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபிசியாலஜி அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது யூஜியில் செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில். அதே மாதிரி உங்களுக்கு பிஜி செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா தென் எம்காம், ஓகேங்களா, ஐசிடபிள்யூஇ. பிஜியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்காம் ஐசிடபிள்யூஏ இன்டெகிரேட் ப்ரோக்ராம் வந்திருக்கு. அதே மாதிரி எம்எஸ்சியில் மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, தென் பயோடெக்னாலஜி, சைக்காலஜி, ஓகேங்களா. இதில் எம்எஸ்சி ப்ரோக்ராம் இருக்குது. தென் பிஹெச்டியும் நீங்கள் அப்ளை பண்ணுறது சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அண்ட் நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்சஸ் வந்து இது சொல்லியிருக்கிறாங்க. இதில் 20% ஆஃப் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அண்ட் ஐஎஸ்சி, இல்லைங்களா. அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராமில் 20% ரிசர்வேஷன்ஸ் வந்து சிபிஎஸ்சி ஐஎஸ்சி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 rupees யூஜிக்கு எய்டடு. தென் அதே மாதிரி பிஜிக்கு வந்து 60 rupees சொல்லியிருக்காங்க. செல்ஃப் ஃபைனான்சிங் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா யூஜிக்கு வந்து 200 rupees, தென் இதுக்கு வந்து 300 rupees சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா. தென் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இல்லை ஏப்ரல் 10th உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. யூஜி ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ரிசல்ட்ஸ் 12th ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகி 10 days நீங்கள் அப்ளை பண்ணணும். பிஜி ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு May 20 வந்து லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேற்கொண்டு நீங்கள் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ண வேண்டியது, ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண வேண்டிய பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா www.tcaarts.in, ஓகேங்களா. இதுதான் வந்து tcaarts.in தான் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. தென் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கனாலேயே உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் யூஜிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, பிஜிக்கு தனியாக கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் தனியாக வந்து எய்டட் ப்ரோக்ராம் தனியாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலேயே உங்களுக்கு ஒவ்வொருக்கும் அந்தந்த ப்ரோக்ராம்ஸ் தனியாக போகும். அதை பற்றி ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்து வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அதை ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தியாகராசர் கல்லூரி மாணவர் சேர்க்கை விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கான சில வழிகாட்டுதல்கள். மேல்நிலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை எனினும் தேர்வு மதிப்பெண்கள் தவிர்த்த பிற விவரங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து அதனை சேமித்து வைத்துக் கொள்ளலாம். தேர்வு முடிவுகள் வெளியானதும் மதிப்பெண்களை பதிவு செய்து அதன் பின்னர் விண்ணப்பத்தினை சமர்ப்பிக்கலாம். கூகுள் தேடுதளத்தில் கல்லூரியின் இணையதள முகவரியான www.tcarts.in என்பதனை பதிவிட்டு கல்லூரியின் இணையதள பக்கத்திற்கு செல்க. கல்லூரியின் இணையதள பக்கத்தில் வலது மேல் ஓரத்தில் காணப்படும் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்பதனை கிளிக் செய்க. இணையவழி விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்வதற்கு உங்கள் தனிப்பட்ட மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்துக. கல்லூரியிலிருந்து அனுப்பப்படும் தகவல்கள் அனைத்தும் நீங்கள் உள் நுழைவதற்கு பயன்படுத்திய மின்னஞ்சல் முகவரிக்கே அனுப்பப்படும். இதனை நினைவில் கொள்க. இப்போது அண்டர் கிராஜுவேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் என்பதற்கு நேராக உள்ள கிளிக் என்பதனை கிளிக் செய்க. இப்போது பதிவு செய்யும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். இப்பக்கத்தில் காணப்படும் ரெஜிஸ்டர் என்பதனை கிளிக் செய்க. அடுத்ததாக உரிய இடத்தில் உங்கள் பெயரையும் உங்கள் மின்னஞ்சல் முகவரியையும் பதிவு செய்க. பின்னர் கண்டினியூ என்பதனை கிளிக் செய்க. நீங்கள் பதிவு செய்த மின்னஞ்சலுக்கு ஒரு யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் ஒரு இணைப்பும் வந்திருக்கும். அந்த யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் பயன்படுத்தி விண்ணப்பிக்கும் பக்கத்திற்குள் நுழைக.
இப்போது நியூ அப்ளிகேஷன் என்பதனை கிளிக் செய்க. அப்ளிகேஷன் டைப் என்பதில் யூஜி அப்ளிகேஷன் ஃபார் அட்மிஷன் என்பதனை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக அட்மிஷன் இயர் என்பதில் 2024-2025 என்பதனை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக உள்ள ப்ரோக்ராம் டைப் என்பதில் அரசு உதவி பெறும் பிரிவு அல்லது சுயநிதி பிரிவு என்னும் இரண்டனுள் நீங்கள் விரும்பும் ஒரு பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக உள்ள டேர்ம் என்பதன் கீழ் நீங்கள் விரும்பும் பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக ஸ்டார்ட் அப்ளையிங் என்பதனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்க. இந்த பக்கத்தில் நீங்கள் உங்கள் புகைப்படத்தையும் உங்கள் சாதி சான்றிதழின் மென்படியையும் 2 ஆவணங்களையும் 1 MBக்கும் குறைவான அளவில் முதலிலேயே தயாராக சேமித்து வைத்துக் கொள்க. அவற்றை உரிய முறையில் உரிய இடத்தில் பதிவேற்றம் செய்து கொள்க. புகைப்படம் சமீபத்தில் எடுத்ததாகவும் வெள்ளை நிற பின்புலத்தை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். தொடர்ந்து உங்களது பெயர், உங்களது தலைப்பெழுத்து, உங்களது பாலினம், உங்களது பிறந்த தேதி உள்ளிட்ட தகவல்களை உரிய முறையில் உரிய இடங்களில் கேட்கப்பட்ட அதே தன்மையில் பதிவு செய்து கொள்க. அனைத்து தரவுகளையும் பூர்த்தி செய்த பிறகு வலது கீழ் ஓரத்தில் இருக்கும் நெக்ஸ்ட் என்பதனை கிளிக் செய்து அடுத்த பக்கத்திற்கு செல்க. அடுத்த பக்கத்தில் முதலாவதாக நீங்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற பாடப்பிரிவை தேர்வு செய்து கொள்க. அடுத்ததாக உள்ள ப்ரீ ரெக்வசைட் கோர்ஸ் என்பதில் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பயின்ற பாடங்களை சரியாக கவனமாக தேர்வு செய்து கொள்க. ஒருவேளை நீங்கள் படித்த பாடப்பிரிவு பட்டியலில் இல்லையெனில் அதர்ஸ் என்பதனை தேர்வு செய்து கொள்க. அதன் கீழ் நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண்ணை பதிவு செய்க. அதன் கீழ் நீங்கள் முன்னர் தேர்வு செய்ததற்கு இணங்க நீங்கள் மேல்நிலை வகுப்பில் பயின்ற பாடங்கள் வரிசையாக தரப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பாடங்களிலும் நீங்கள் பெற்ற மதிப்பெண்ணையும் தேர்ச்சி பெற்ற மாதத்தையும் ஆண்டையும் உரிய இடத்தில் சரியாக பதிவு செய்க. கேட்கப்பட்ட அனைத்து தரவுகளையும் முறையாக பதிவு செய்த பின்னர் டிக்ளரேஷன் என்னும் பகுதியின் கீழ் இருக்கும் அக்ரி என்பதனை மறக்காமல் கிளிக் செய்க. பின்னர் வலது கீழ் ஓரத்தில் இருக்கும் சப்மிட் என்னும் பட்டனை கிளிக் செய்க. அதன் பிறகு கட்டண விவரங்களை காட்டும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். இப்போது பே ஆன்லைன் நவ் என்பதனை கிளிக் செய்க. தொடர்ந்து சப்மிட் என்பதனை கிளிக் செய்க. இப்போது பணம் செலுத்தும் பக்கத்திற்கு வந்திருப்பீர்கள். பணம் செலுத்தும் பக்கத்தில் இருக்கும் விவரத்திற்கு ஏற்ப விண்ணப்ப கட்டணத்தை செலுத்திடுக. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் பற்றி டீட்டெயில்ஸ், உங்களுக்கு ஆன்லைன் அட்மிஷன்ஸ் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு சந்திக்கிறேன். தேங்க்யூ.